விதி சட்டப்பேரவையில் இன்று கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்றும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே கச்சத்தீவு தொடர்பாக ஏற்பட்ட பழைய ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று தீர்மானம் வலியுறுத்தப்பட்டது. இலங்கைக்கு பிரதமர் நரேந்திர மோடி 2 நாட்கள் செல்ல உள்ள சூழ்நிலையில் அவர் ராமேஸ்வரம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முன்பாக இந்த கச்சத்தீவு பிரச்சனைக்கு தீர்வு காண வலியுறுத்தி இன்று சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவைக்குள் ஆதரவு தெரிவித்து அந்த தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு தங்களது ஆதரவை தெரிவிப்பதாக கூறியிருக்கிறார்கள். இந்த தீர்மானத்தின் மீது பேசிய வானதி சீனிவாசன், பிரதமர் நரேந்திர மோடி நினைத்தால் இதை சாத்தியமாக்கலாம் என்றும், கச்சத்தீவு விவகாரம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு தெரிந்தே நடைபெற்றது என்றும் அவர் கூறினார். அதற்கு மறுப்பு தெரிவித்து திமுகவின் மூத்த அமைச்சரான துரைமுருகன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது அப்போதே முதலமைச்சருக்கு தெரியாது என்று வானதி சீனிவாசனுக்கும் துரைமுருகனுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதமும் உள்ளே நடைபெற்றது. ஆனால் கடைசியாக வாக்குவாதத்தின் முடிவில் கச்சத்தீவை மீட்கும் பிரச்சனைக்கு இந்த தனி தீர்மானத்தை தமிழக பாஜக வரவேற்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக சட்டப்பேரவையில் திமுக சார்பில் கொண்டுவரப்பட்ட, தமிழக அரசின் சார்பில் கொண்டுவரப்பட்ட ஒரு தீர்மானத்தை பாரதிய ஜனதா கட்சி ஆதரிப்பது இதுவே முதன்முறையாகும். இதில் மற்றொரு ட்விஸ்ட் என்னவென்றால், இப்போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் புதிய தலைவராக வானதி சீனிவாசன் நியமிக்கப்படலாம் என்ற ஒரு கருத்தும் பரவி வருகிறது. இந்த சூழ்நிலையில் சட்டப்பேரவைக்கு வெளியே இப்போதைக்கு தமிழக பாஜக தலைவராக உள்ள அண்ணாமலை கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது தமிழக அப்போதைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதியால் தான் தாரை வார்க்கப்பட்டது என்றும், இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு நாடகத்தை நடத்தி வருகிறார் என்றும், முதலமைச்சரின் இன்றைய நாடகம்தான் கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் என்று கண்டனம் தெரிவித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டிருந்தார். அடுத்த சில நிமிடங்களில் சட்டப்பேரவைக்கு உள்ளே தமிழக பாஜகவின் மூத்த சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அதே தீர்மானத்தை, கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை வரவேற்பதாக சட்டப்பேரவைக்கு உள்ளே பேசியிருக்கிறார். உள்ளே பாஜக தீர்மானத்திற்கு ஆதரவு, வெளியே அண்ணாமலை எதிர்ப்பு என்ற ஒரு முரண்நிலை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாகவும், அதிமுக தமிழக பாஜகவின் தலைமையாக அண்ணாமலையை மாற்றுவது தொடர்பாகவும் செய்தி பரவி வரக்கூடிய சூழ்நிலையில் மிக முக்கிய பிரச்சனையான கச்சத்தீவு பிரச்சனையில் தமிழக பாஜகவுக்குள்ளேயே இருவேறுபட்ட கருத்துக்கள் இருப்பது மீண்டும் ஒரு புதிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது.